டுடே நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா ஆர்கேகே இந்த பஸ்ஸில் தான் இருக்க போகுது. வேலூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வால்வோ வண்டி. பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரு. நம்ம தான் வந்து வேலூர்லேருந்து பெங்களூர் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வால்வோ பஸ் வீடியோனா அது ஆர்கேகே ட்ராவல்ஸ் இந்த வண்டி தான். நம்ம இதுக்கு முன்னாடி வால்வோவில் ட்ராவல் பண்ணதில்லை. ப்ரோ அந்த வண்டி ஞாபகம் இருக்கா? சேம் கம்பெனி பஸ்ஸு ஆர்கேகே ட்ராவல்ஸ். ஆட்டோமேட்டிக்கு பாருங்க, ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, கிளச்சுன்னு ஒன்றும் இல்லை. ஆர்கேகே ட்ராவல்ஸ் வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வண்டியுமே செம்மையாக போகுது. இந்தியாவில் வால்வோனா ஒரு தனி கெத்து தான். அண்ட் பவர்ஃபுல்லுமே. கேபின் எல்லாம் நரேஷ் தான் டிரைவரு. கோ பைலட் அது வரைக்கும் பாருங்க. பஸ்ஸோட லெஃப்ட் சைடு வியூ ஆர்கேகே ட்ராவல்ஸ் வால்வோ. மாலை அப்புறம் நரேஷ் கூட ட்ராவலு. ஆப்போசிட்டில் பாருங்கள் கேபிஎஸ் வால்வோ வண்டி. நம்ம இப்போ தான் வேலூரில் ஏறணும். ஆனால் வந்து வண்டி சென்னையிலேருந்து வருது. ஆனால் ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். நரேஷ் ப்ரோ எங்கே மீட் பண்ணோன்னா ஏஎஸ்எம் கலைமகள் டிரான்ஸ்போர்ட் புல்லட் கிங்கில் தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் விஆர்எம் போனார். அதுக்கப்புறம் ஜிவிடி, அதுக்கப்புறம் வந்து கேபிஎஸ்சில் ஒர்க் பண்ணார். கேபிஎஸ்க்கு அப்புறம் இப்போ ஆர்கேகேல இருக்கார். காக்கி சட்டையிலேருந்து வெள்ளை சட்டை மாதிரி இருக்கார். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு பாருங்க, ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, கிளச்சுன்னு ஒன்றும் இல்லை. அது போல் ஸ்டேரிங் அட்ஜஸ்டபுள், 3 ஸ்டெப் பிரேக்கு, இன்னும் எக்கச்சக்க ஃபியூச்சர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கீர் லிவர் கிடையாது, ஹை ஷிஃப்ட் மாடல். இதே போல் நம்ம நரேஷ் ப்ரோக்குமே ஃபஸ்ட்டு வால்வோ வண்டி இது. ட்ரீம் பஸ். அது லைன் வண்டியிலேருந்து ஆம்னி மாறத்துக்குமே ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தார். அதே போல் இவருமே தீவிரமான பஸ் ஃபேனு. ஜிவிடி பஸ் மேலே அவ்வளோ ஒரு இது சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த வண்டியை பார்த்து அது இம்ப்ரெஸ் ஆகி அந்த வண்டியை ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரைவிங் ஃபீல்டு வந்து இதுலேருந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னி வந்திருக்காரு. காக்கி செட்லேருந்து ஒயிட் செட்டு. யாருக்கு சந்தோஷமும் இல்லையா? எனக்கு சந்தோஷம். கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா வந்து டச்சில் இருப்பாங்க. நரேஷ் வந்து ரொம்ப க்ளோஸான பர்சனே வந்து நம்மளுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. அதாவது இப்போது எப்படி ஈஸியாக சொல்லணும்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ்லாம் எப்படி இருக்குமோ அது வந்து பவர் கிடையாது. இது வந்து பயங்கரமான பவரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே போல் இதில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. கடல்லையே காலை வச்சுட்டு வரணுன்ற அவசியமே கிடையாது. செட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்பீடில் அப்படியே போயிட்டுருக்கோம். திருப்பி பிரேக் அடிக்கும்போது ரிலீஸ் ஆகிடும். இந்தியாவில் வால்வோக்கு எப்போவுமே ஒரு தனி பேர் தான். அந்த பவர்ஃபுல்லுமே எந்த வண்டியுமே கிட்ட வர முடியாது.
வாலிகண்டா டோல்கேட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வால்வோ பஸ் ட்ராவல் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது. 5 நாள் கேஎஸ்ஆர்டிசி ஸ்கேனியா. சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எப்பவுமே வால்வோனா வால்வோ தாங்க. ரெண்டு வாட்டி போயிருக்கு. 3ஆவது போய் 2 வாட்டி எல்லாம் எல்லாம் வரல. இன்னும் போயிடுச்சு. ஆம்பூர் கிட்ட வந்துட்டோம். ஆம்பூர்னாலே ஸ்டார் பிரியாணி தான். ஆம்பூர்னாலே பிரியாணி தான். நிறைய ஃபேமஸ்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாகவே ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் ஃப்ளைஓவரு. அதே போல் ஸ்டேரிங் கீழே இருக்க இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலும் ஸ்டேரிங் கீழே ரைட் சைடு தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் லெஃப்ட் சைடு இருக்கும். வைப்பர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ரைட்டில் இருக்கும். நிறைய கண்ட்ரோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரோ வண்டி நாமக்குதா? நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால் வாணியம்பாடி ரயில்வே பிரிட்ஜ் போயினுக்கிறோம். இது ஒன் ஆஃப் த டேஞ்சர் பிரிட்ஜு. நிறைய ஆக்சிடெண்ட்லாம் ஆகும் பெரிய வண்டிங்க. நம்மால் இதெல்லாம் வந்து ஓட்டி ஓட்டி பழகப்பட்ட ரூட்டு தான் இருக்கு லைன் வண்டியிலே. நம்மளால் எப்பவுமே சேஃப் டிரைவர் தான். நிறைய லைன் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்குது. நிறைய குரூப்பு, நிறைய பேர் ஐயாராமில் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. எம்ஆர் டூர் வண்டியில் நிற்கிது பாருங்க. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா வந்து திருப்பத்தூர் சேலம் ரோடு. வால்வோ மாறும். பேசிகிட்டே நம்ம வந்துட்டோங்க வாணியம்பாடி டோல்கேட்டு. எவ்வளோ வண்டிங்க நிறுத்தி வச்சுருக்கேன்ப்பா. இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்குமே ரோடு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரோடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால 1, 2, 3 இடத்துல வந்து டைவர்ஷனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா சேர் பெங்களூர். நிறைய வண்டி பெங்களூர் விட்டாங்க. அங்கே டிராஃபிக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் பைபாஸ் வந்துட்டோம். கிருஷ்ணகிரியில் இருக்கும். சரி ப்ரோ. பாருங்க ஜிபிடி. எஸ்சிபி. இங்கேயுமே சித்ரா காப்பி பார் இருக்குது. இதுக்கப்புறம் டிராஃபிக் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா சேலத்துலேருந்து வர ரோடும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நம்மளால் பூந்து விளையாடுவார்.